இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா இருக்க போதா, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நன்றாக அமையப் போகிறது. ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சந்திரன் அங்கிருந்து தான் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயலை விரும்பி செய்யறது. படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களும் கூட தங்களுடைய வேலைகள்லாம் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறது. அப்போது அந்த வேலை நல்லபடியாக முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெயர், நல்ல லாபம், உயரதிகாரி முதலாளி இடத்துலேருந்து நற்பெயர் கிடைக்கிறது, அந்த பலன்லாம் சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 3ஆம் இடம் சாதகமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சி, போடக்கூடிய பணம், உங்களுக்கு அமையக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சிறப்பாக டீல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று தான். சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் இடத்து அதிபதி, சுகாதிபதி. ஆரம்பத்திலாம் நல்லா தான் இருக்கார். அப்புறம் 5ல் கேது சந்திரன் சேர்க்கை, 6ல் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை வரும். அதனால் மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், அலைப்பாய விடக்கூடாது. அவங்கவுங்களுடைய வயது தகுதிக்கு ஏற்ப ஒரு கட்டுப்பாடு மட்டும் சில விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வாரம் பரிபூர்ணமாக சாதகமாக இருக்கும். சார், மேஷ ராசினர் இந்த வாரம் என்ன செயல் செஞ்சாலும் அது அனுகூலமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பண வரவை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக செய்யக்கூடிய சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் பற்றி நீங்கள் பேசி அது சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை எடுக்கலாம். செலவு செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு அந்த செலவை நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம். இந்த அம்சம்லாம் சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகிறது. அதனால பண வரவு பற்றி நம்ம பார்த்தோம். 3ஆம் இடத்துல சூரியன், குரு, புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. தனாதிபதி தனக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எப்படியாவது பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும். அதாவது புதன் கடகராசியில் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எப்படியாவது நம்முடைய பணத்தை அபிவிருத்தி பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், 10 டைம்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்கவுங்களுடைய லக்ன பலம், அவங்கவுங்களுடைய ராசி பலத்திற்கு ஏற்ப இப்போ கொண்டு இருக்கும். அதனால் பணம் பற்றி தான் அதிகமாக சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க. இப்படி நீங்கள் இந்த வாரத்தில் முழுமையான நற்பலன்களை தான் அடைய போகிறீங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் குலதெய்வ வழிபாடு செய்தோ, கொஞ்ச நேரம் ஏதாவது தியானம் செய்தோ, அதன் பிறகு அந்த செயலை செய்யும்போது அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். சார், ரிஷப ராசினருக்கு நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே அமையப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு சூரியனோடு சேர்ந்து இருக்காரு. உங்களுடைய பேச்சினால் எதையும் சாதிக்க முடியும். பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். பிறர் பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல நல்ல ஐடியாலாம் உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நல்ல பேர் புகழெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணுறது, உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி எப்படி அதற்கு தகுந்த வேலையையோ, வேலையில் இருக்கக்கூடியவங்க அதற்கு தகுந்த ப்ரமோஷனையோ வாங்குறது, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால மற்றவங்களோட ஏதாவது பிரச்சனை வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அது இல்லாமல் பார்த்துக்கணும். எதிரிகளை, சத்துருக்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதில் கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் முழுக்கவே அனுகூலமாக இருக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். மஞ்சுளா நாமக்கல்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/5/1977 இரவு 9:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன்.
வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக கல்வி தொடர்பான யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் என நினைத்துள்ளேன். என் முயற்சி கை கொடுக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுர் ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னமும் தனுர் லக்னமாகவே வருகிறது. லக்ன ராசி ரெண்டுமே குருவுடைய தன்மையில் இருக்கிறது. அதனால இவங்க வந்துட்டு ஆசிரியையாக இருந்திருக்காங்க. அதாவது குருவுடைய அம்சம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி தனுர் லக்னனாலே 10ஆம் அதிபதி புதனாக வருவார். அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். புதனும் கூட இது போல் சொல்லிக் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்வார். அதுவும் எப்படி அந்த புதன் வந்து பலன் கொடுப்பாருன்னா, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை கூட இல்லாமல், அந்த ஒரு நபருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா இது புரியும் அப்படின்ற மாதிரி யோசித்து செய்கிறது இருக்கும். அதனால இவங்களுக்கு லக்னமும் குருவுடைய தொடர்பு, ராசியும் ஒன்றாக இருக்கிறது. 10ஆம் அதிபதியும் புதன், அவரும் 5ல் இருக்கார். அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கார். உச்சபலம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து 10ஆம் அதிபதி இருக்கார். 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இவங்க தாராளமாக இது போல் வந்து ஒரு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க வந்து அதை ஒரு சர்வீஸாக தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ வேலையை விட்டுட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால், வேலையில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாத ஊதியம் இருக்கும், வருமானம் இருக்கும். அதை விட்டுட்டு போய் பண்ணுறதுன்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. இவங்க வேலையில் இருந்துகிட்டே அதை வந்து பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் எப்போ ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அப்போ வந்து பண்ணலாம். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் அதுலேருந்து எதுவும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம என்னோட திருப்திக்காக நான் நிறைய படிச்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி என்னால் நிறைய பேரை வந்து மிகச்சிறந்த கல்விமான்களாக என்னுடைய துறையில் உருவாக்க முடியும். அதனால் பண்ண போகிறேன். ஏன்னா 9, 10 தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் செய்யலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதிலேருந்து நிறைய நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு போகிறது அவ்வளோ சிறப்பாக இவங்களுக்கு வராது. இப்போது 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்துருக்காங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். இருந்தாலும் கூட எதனால் இப்படி நம்ம சொல்கிறோன்னு கேட்டால், இவங்க லக்னம் வந்து தனுசும், அந்த லக்னமே மூல நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் லக்னம் இருக்கிறது. அப்புறம் இந்த 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். 10ல் வந்து ராகு இருக்கார். அப்படி இருந்தால் அந்த ராகு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில், அவர் சனியோட காலில், சனி வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது இவங்களுக்கு வந்து அந்த கேது, சனி, 8ஆம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்படுறதுனால என்ன வருமானம் வரணுமோ அது குறைஞ்சிரும். மேலோட்டமாக பார்க்கும்போது 10ல் ராகு இருக்கும், பிரம்மாண்டமாக தொழிலில் வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அந்த ஆசை தான் இவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும், இல்லை யாருன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஆசை இல்லாமல் இவங்களுடைய வித்தைகளை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாராளமாக செய்யலாம். அதில் பேரும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுக்கிர திசையில் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிஞ்சு ராகு 10ல் இருக்கார் சொன்னாலே அவர் திசை வந்து இந்த 2026 நவம்பரில் முடிஞ்சிடுது. அடுத்து வரக்கூடியது குருமகா திசை தான். அந்த குரு லக்னாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சந்திரன் சாரம், சந்திரனும் அஷ்டமாதிபதி தான். அப்போது ஒரு தசா சந்தி, தசை மாற்றம் நடக்கப் போகிறது, சுயபுக்தி வரப்போகிறது. அது குருவாக இருக்கிறது. குருன்னு சொன்னாலே நிதானமான வளர்ச்சி தான், ஃபஸ்ட்டு பேர் தான், ஒரு மரியாதை தான், கௌரவம், அந்தஸ்து தான். பணம்ன்றது செகண்டரி தான். அதனால் நம்ம சொன்ன விஷயங்களை வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் வந்து தனியார் பள்ளி ஆசிரியைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருக்குது. ஜோதிடத்தில் எந்த விஷயம் இதை தீர்மானிக்குது சார்? அரசுத்துறை அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு சூரியன் தான் பிரதானம். சூரியனும் செவ்வாயும் அங்கே இணைந்திருக்க வேண்டும். சூரியன் செவ்வாயினுடைய தாக்கம் இருக்க வேண்டும். அதில் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர்னாலே குரு தான் மெயினாக. இப்போ இந்த நேரே எடுத்துக்கும் பொழுது ஒரு தனுர் லக்னம், தனுர் ராசியிலே பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு பை நேச்சர் இட் செல்ஃப் அவங்களுக்கு குருவனுடைய தாக்கம்ங்கிறது இருக்குது. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லித்தரணுங்கிறது இயற்கையாகவே இருக்கும். அது வந்து டீச்சர்னு போய் ஒரு டீச்சிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த துறையில் போய் பணியாற்றினாலும் சரி. அவங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்டிலே இருந்தால் கூட அங்கே ஒரு ட்ரெயினராக இருப்பாங்க. அவங்க அதே ஃபீல்டிலே வந்து அந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அது மாதிரி 4 பேரை தயார் பண்ணக்கூடியது, அடுத்தவர்களுக்கு தனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறது ஒரு குருவினுடைய குணம். வந்து நம்ம டீச்சர்னே எடுத்துக்க வேண்டாம், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கல்வித்துறையில் ஆர்வம். ஏன்னா 10ஆம்
புதன் அந்த விளக்கம்ங்கிறத சொல்லிட்டார். அதனால புதன்கிறது வித்யாகாரகனா போயிடுச்சு. அதனால அவங்க டீச்சிங் அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க. இதுலயே அங்க சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருந்தால், இப்ப இந்த சூரியனோட தான் புதன்கிறவர் இணைஞ்சிருக்கார். புதன் போய் சூரியனோட இணையும் போது அது 5ஆம் இடத்துல தான் இணைஞ்சிருக்காரு தவிர 5ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனை கொடுக்கறது. தாம் சம்பந்தப்பட்ட துறையிலேயே நிறைய விஷயங்களை புதுசாக நான் நிறைய ஆர்வத்தோடு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் எல்லாருக்கும் சொல்லித்தரணுங்கிற எண்ணத்தை தான் கொடுக்கறதே தவிர இது அரசு துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த சூரியன் இவங்களை கொண்டு வரல. இதே 10லேயே போய் ஒரு சூரியனும் புதனும் உட்கார்ந்துட்டு இருக்கா, அல்லது ஒரு செவ்வாய் புதனுடைய சேர்க்கை அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் அவரோட அரசு பணிக்குள்ளே வந்திருக்க முடியும். நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் அதில் பெருசாக ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் மாதம் இவங்களை, ஏன்னா இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கேமராமேன் வேணும், எடிட்டர் வேணும், இவங்களுக்குலாம் நம்ம சம்பாத்தியத்தை கொடுக்கணும், சம்பளம் கொடுத்து அந்த அளவுக்கு ரன் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். இது எல்லாத்தையும் நீங்களே கற்றுண்டு ஓனாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்து நிச்சயமாக, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் அது இந்த உலகத்திற்கு மொத்தத்திற்கும் போய் சென்று சேரும். ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சம்பாத்தியத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு சேவையாக நீங்கள் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். அதே நேரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர் தொழிலை விட்டுடலாமான்னு கேட்டிருக்காங்க. தொழிலை விடாதீங்க, அதில் சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட படித்த பசங்க கூட இன்றைக்கி நான் கேமராமேனாக இருக்கேன் மேடம், நான் ஒரு எடிட்டராக இருக்கேன் மேடம் சொல்லி வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமாக உங்களுடைய கருத்துக்களை வெளியில் பரப்புங்க. நிச்சயமாக அதற்கு துணை புரியும் அந்த கிரக அமைப்புங்கிறது. இந்த நேயருக்கு 10ஆம் பாவத்திற்கு அதிபதி புதனாக இருக்கிறார். அவருடைய நட்சத்திராதிபதி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டார். பூராடத்திற்கு அதிபதியே சுக்கிரன் தான். ஆக சுக்கிரனுடைய அம்சம், அதாவது மற்றவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையிலே அந்த ஆக்கர்ஷணம் சொல்கிறோம் இல்லையா, ஜன ஆக்கர்ஷணம், ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனுடைய ஈர்ப்புங்கிறது மக்களுக்கு வருமானு சொன்னால் நிச்சயமாக வரும். அதை 4 பேருக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரக்கூடிய குணம்ங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் குருவனுடைய ஒரு திசையும் இப்போ வரப்போகிறது. குருவனுடைய அம்சத்தையே பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பொழுது நிச்சயமாக நீங்கள் இதனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால தான் உங்களுக்கு எண்ணம்ங்கிறது வந்திருக்கு. ஆனால் அதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணாதீங்க. இல்லைனா வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் மூலியமாக, ஏற்கனவே இந்த மாதிரி எஜுகேஷனல் சிஸ்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க மூலியமாக வேணால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் என்னுடைய ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு மாதம் நமக்கு ஒரு பேமெண்ட்ங்கிறத கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக உலகளவிலே சென்று சேரும். அதன் மூலமாக மாணவர்கள் பயன் பெறுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை தான் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நேயருக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசியில் சூரியன், குரு, புதன் 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 12, 1, 2, 3 இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். மற்றவங்க உங்களை நம்பும்படியாக மற்றவங்களிடத்தில் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க, அங்கீகாரத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடி போகிறீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஒரு வீடு தேடுறீங்கன்னா வீடு கிடைக்கும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கடன் வேணும்னா கிடைக்கும். அதாவது உங்களை நம்பி மற்றவங்க உங்களுக்கு ஒன்று செய்யலாம், கொடுக்கலாம், நம்பலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ பலம் நன்றாக இருக்கிறது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கல்யாண விஷயங்களும் கூட அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு விசா கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது ஒன்று கிடைத்து உங்களால் சொந்த காலில் நிற்கிறது, உங்களால் சம்பாதிக்கிறது, உங்களுக்கு மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு எண்ணம் இருந்து அந்த விஷயங்கள் செய்கிறது, அதற்கெல்லாம் உகந்த காலமாக இது இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை போல் யோசனை பண்ணி அதுக்காக நிறைய மெனக்கெட்டு ஓடி ஆடி வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோ நன்றாக அமையும் இந்த வாரம். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக இருக்கட்டீங்க, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாலே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஏன்னா சந்திரன்னு சொன்னால் தண்ணின்னு எடுத்துக்காங்களேன், ஓடிட்டே இருக்கணும். நின்றுட்டு இருந்ததுன்னா அது அதனுடைய தன்மை இழந்துடும். அந்த மாதிரி சந்திரன் கேதுவோடையும் சுக்கிரனோடையும் சேருவார். அப்போ ராசிநாதன் அவர் தான். அப்போது கேதுவோடு சேரும்போது அந்த ஞானம்னு சொல்லக்கூடியது அறிவை பயன்படுத்தணும். சுக்கிரனோடு சேரும்போது என்ன சொன்னால் வைராக்கியமாக இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். செய்தால் நினைத்ததை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், தொடக்கத்திலே ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, கடக ராசினருக்கு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமைய போதுன்னு. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? குறிப்பா வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு ஒரு பிளானோடு எழுந்திரிச்சிங்கன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க.
பிளான் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அந்த நாள் வந்து பெருசாக உங்களுக்கு பலன் தராது. திட்டமிட்டால் பலன் கிடைக்கும் ஒன்று. 2வது, இந்த வாரம் இந்த 7 நாளில் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஆசை இருக்கிறதோ, என்னெல்லாம் கடமை பொறுப்பு இருக்கிறதோ, கமிட்மெண்ட் இருக்கோ, எல்லாவற்றையுமே நிறைவேற்ற முடியும். ஆனால் எதுவுமே சுலபமாக இருக்காது. பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து எல்லா காரியங்களையும் செய்கிற மாதிரியும் பண வரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எதனால்னா வாரம் தொடங்கும் போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரனோட செவ்வாய், அவர் வந்து சுகபாகியாதிபதி சேர்ந்திருந்து வாரம் தொடங்குறது ரொம்ப சிறப்பாக இதை சொல்லலாம். பிறகு அந்த சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அங்கே வந்து ஆட்சி பலம் பெறுகிறாராம், 12ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்புறம் அந்த சந்திரன் ராசிக்குள்ள வருவார். அப்போ 12ஆம் அதிபதி விரையாதிபதி ராசியில் வரார் அப்படின்ற மாதிரி வருது. அப்புறம் அவர் 2ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி வரும். அப்போது நிறைய செலவு பண்ணணும், செலவு பண்ணால் வேலை நடக்கும். அப்போது நிறைய செலவு இல்லாமல், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் இல்லை, வேலையில் இல்லை, படிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நிறைய நேரம் வேலை பார்க்கணும், நிறைய நேரம் படிக்கணும். அப்போ தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த வாரம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு பாடுபட்டால் கிடைக்கும். அதையும் திட்டமிட்டால் மட்டும்தான், கஷ்டப்பட்டால் கூட அதை செய்ய முடியும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான வாரமாக இருக்க போகிறது. ஒவ்வொரு ராசிக்கு பலன் சொல்லும்போதும் சாதகமான விஷயங்களை சொல்லிட்டு கொஞ்சம் பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். கன்னிக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு இந்த வாரத்தில் சொல்லலாம். 10ஆம் இடத்துல சந்திரன் தொடங்கி ராசி வரைக்கும் வராரு. அவர் 11ஆம் அதிபதி. இந்த வாரம் அனுகூலமாக இருக்கிறது. ராசிநாதன் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார், அதனால நன்றாக இருக்கிறது. ஓவரால் 11ஆம் இடத்துல வந்து 4 கிரக சேர்க்கை சந்திரன் இருக்கும்போது, அதனால அந்த அம்சம் சிறப்பாக இருக்கிறது. 10ல் செவ்வாய் ஒரு அசுப கிரகம் இருக்கிறது நல்லது. அப்போது எல்லாமே உங்களுக்கு வந்து அனுகூலமாகத்தான் இருக்கிறது, எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ நீங்கள் முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணலாம். முதல் முறையாக ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க, எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகணும், ஏதாவது கற்றுக்கணும், படிக்கணும், வேலைக்கு முயற்சி பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற சம்மந்தமாக, கல்யாண விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கணும், அப்படி ஃபஸ்ட் டைம் செய்கிற விஷயங்கள் செய்யலாம். அப்புறம் உங்கள் பெயரில் ஒரு சொத்து ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் அந்த விஷயங்களை இப்போ வந்து உங்களால் செய்ய முடியும். வீடு வாங்கிறதுக்கான விஷயங்களை உங்களால் ஆரம்பிக்க முடியும். கார் வேணும், வாகனங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை செய்யலாம். அப்படியாக நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வாரமாக, சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சார், நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி எந்த பிரச்சனையும் கன்னி ராசினருக்கு இந்த வாரம் இல்லைன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறது முன்னாடி நேர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சரவணன் திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 3/3/1991 மதியம் 1:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு 35 வயதாகிறது. வீட்டில் திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறது. காலம் முழுக்க இறை சேவையில் ஈடுபடலாம் என யோசித்து வருகிறேன். என் எண்ணம் ஈடேறுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னியா ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. இப்போது இந்த ஜாதகர் வந்து திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இறை சேவை செய்யணும்னு இருக்கிறார். உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல எண்ணம் தான். உங்களுடைய தேர்வு வந்து சரியானது தான். நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்படி நான் சொல்லும்போது அது உங்களுக்கு வேணால் சாதகமாக இருக்கும், உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை கேட்கும்போது. ஏன்னா அவங்க உங்களை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் லைஃபு, இப்போ உனக்கு அப்படி இருக்கலாம், கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா தனிமைன்றது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்காங்க, ஒருவேளை கூட பிறந்தவங்க இருந்தால் கூட அவங்க ஃபேமிலின்ற மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தூங்காமல் அவங்க வந்து சுவாமிகிட்ட கதறி அழுது இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்த முடிவு சரி, கல்யாணம் வேண்டான்னு நான் சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ஒரு தொழில் தர்மம் வந்து இந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லக்கூடிய கடமை. நீங்கள் வந்து மிதுன லக்னம் நான் சொல்லிட்டேன். இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கல்யாணம், மனைவி அதெல்லாம் குறிக்கும். அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு வந்து உச்சமாகிறார். ஆனால் வந்து வக்ரகதி. 2வது அவர் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கார். அப்போது ஒரு கிரகம் வந்து கேதுவோட சேர்ந்துருச்சு, இல்லைனா ஒரு வீடு வந்து கேதுவுடைய சம்மந்தப்பட்டுருச்சுன்னு சொன்னாலே அதனுடைய பலன்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். இதற்கு முன்னாடி கடந்த நேயர் கூட நம்ம சொல்லியிருப்போம், 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாமே இருந்தாலும் கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை குறைச்சிரும்னு சொன்னோம். உங்களுக்கு அந்த கேது வந்து கலத்திராதிபதி, அந்த 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பம். அப்போ கல்யாணம் குடும்பம்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்களை தனித்தனியாக வச்சுருக்காங்க. 2த்துலேயுமே கேதுவுடைய தொடர்பு உங்களுக்கு வந்துடுச்சு. மேலும் இதை வந்து நம்ம பார்த்தா
உங்களுடைய லக்னம் அப்படின்னு சொல்கிறது வந்து புதனுடையது. ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அந்த லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சதயத்தில். அப்போது மேலோட்டமாக பார்க்கும்போது லக்னாதிபதி ராசியாதிபதி 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் அவர் வந்து கிரகம் பலன் கொடுக்குதுன்னு சொன்னால் நின்ற வீட்டின் அதிபதி அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், கால் கொடுத்த இது நட்சத்திரம், அது ரெண்டுமே பார்ப்போம். அப்போ ராகுவுடைய சாரத்துலேருந்து ராகு வந்து 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போது அகைன் வந்து அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்னம் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம் கெட்டு போயிட்டதுனால இது மேலே விருப்பம் வரல, அது வந்து உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதன் பிறகு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டால், லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு போயிருக்கார், உச்ச பலத்தோடு இருக்கார். இதே 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு போயிட்டா 25 வயசுலேயே கல்யாண ஆசை வந்திருக்கும் உங்களுக்கு, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் வந்து 10ஆம் இடத்திற்கு போயிட்டார். அப்போ அது வந்து 10ஆம் இடம்னா ஏதாவது ஒரு கடமை, பொறுப்பு, தொழில் அப்படின்ற விஷயம் வந்துடும். அது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால, குரு அந்த வீட்டை பார்க்கறதுனால, உச்சபலம் பெற்று கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இது போல் சேவை, ஆன்மீகம், தெய்வம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு வருகிறது. அப்போது நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஒருவேளை ரொம்ப கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணாலும் கூட அந்த வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காதுன்றதுனால தான் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட சொல்லலாம். இந்த லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி, அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் தான் 9ல் புதனோட சேர்ந்து இருக்காருன்னு இல்லையா, அவரும் ராகுடைய சாரம் தான். ராகு 8ஆம் இடத்திற்கு வந்துட்டார். 3ஆம் இடம் தான் வீரியஸ்தானம். பொதுவாக பெரியவங்க வந்து எல்லாத்தையுமே நாசுக்கா இலைமறை காயாக தான் சொல்லுவாங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்பாங்க. அந்த வீரியம்ன்றது 3ஆம் இடம். அப்போ ஒரு ஆண் மகன்னு சொன்னால் ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கணும், இல்வாழ்க்கை தாம்பத்தியத்தில் அடையணும்னு சொல்லக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடத்தும் சம்மந்தப்படுது. அதுவும் 8ஆம் இடத்தோடு சனியோடு சேர்ந்துட்டதுனால உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்றதுல இதில் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமாகவும் அதுக்குள்ளே போயிட்டும் கூட நிறைய பேருக்கு நீங்கள் உங்களால் ஒரு 1000 பேர் 10,000 பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து பயனடைகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு பல காலங்களுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு கூட உங்கள் பெயர் சொன்னால் தெரிகிற மாதிரியாக உங்களால் வர முடியும். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க, இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்கிறது. குரு தசையில் இப்போ உங்களுக்கு சுக்கிர புக்தி. மிகச்சரியாக அந்த குரு சுக்கிரன் தொடர்பு வந்துருச்சு. பொதுவாக குரு சுக்கிரன்னா கல்யாணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குரு வந்து 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் அங்கே தான் வந்திருக்காரு. அப்போது நீங்கள் பிறவியுடைய நோக்கம் என்னவோ அது சம்மந்தமான எண்ணம் வந்திருக்கு, அதுக்குள்ளே போகிறதுக்கான ரைட் டைம் தான் அது. சார், இந்த நேருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேர் வந்து எனக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருக்கு, அதனால திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. இது போன்ற ஒரு சிலர் வந்து பல்வேறு காரணங்களை சொல்லி திருமணத்தை தாமதப்படுத்துறதோ இல்ல திருமணத்தின் மீது விருப்பம் இல்லாத ஒரு நிலையோ இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? நிச்சயமா. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே இதுல வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த தாம்பத்திய வாழ்க்கை, அப்புறம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம ஓவராலா எல்லாருமே யோசிக்கிறோம். அதுபோல் இல்லாமல் திருமணத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக சர்வீஸ் பண்ணுறவாளும் இருப்பாள். கல்யாணம் பண்ணி, அதாவது இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக இவர்கள் சர்வீஸ் பண்ணுற குடும்பங்களும் உண்டு, நிறைய பேர் இருப்பா இல்லையா. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது என்னென்னா, நான் வந்து ஜென்ரலாக எல்லாரையும் மேலேயும் இருக்க விரும்பலை. நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே கல்யாணம், குடும்பம், குட்டின்னு சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு சேவை செய்ய விரும்புகிறேன் அல்லது ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறேன் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம்னா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறேன். அது நான் இப்போ பையனாக இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவளை நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டான்னு நினைக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்துருக்கா இந்த காலகட்டத்தில். அதுபோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறோம். இவர்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு வந்து இந்த கேத்துங்கிற ஒரு கிரகம் தான் பிரதானமான ஒரு இடத்தினை பிடிக்கிறது. இப்போ இவருக்கே சொல்லிட்டார், நான் வந்து குருவோட கேத்துங்கிறது சேர்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றது. அதுவும் குரு கேத்து காம்பினேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஆன்மீக சிந்தனைங்கிறது அதிகமாக வருகிறது. இப்போ நடக்கிறதும் குரு திசையில சுக்கிர புக்தின்னு வரும்பொழுது அவர் வந்து குருவோட கேத்துவை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கார். குரு திசையில கேத்து புக்தியினுடைய காலத்தில் தான் அவர் இது போன்ற முடிவினை தெளிவாக எடுத்திருப்பார் இந்த மனிதர். இப்போ இவரை பேசும்பொழுது குரு திசையில கேத்து புக்திங்கிறது இப்போதான் முடிஞ்சிருக்கும். அந்த பீரியட் அவர் கிராஸ் பண்ணும்பொழுது குரு திசையில கேத்து புக்தியில் அவருக்கான ஆன்மீக ஈடுபாடுங்கிறது அதிகமாக வந்து விட்டது.
ஆனால் இவருக்கே நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால், நான் இப்போ அண்ணாவிலேருந்து நான் அதில் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். இப்போ அண்ணா சொன்ன ஒப்பீனியன்லேருந்து நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி குருவானவர் 2ஆம் பாவகத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார், கூட கேதுவும் இணைந்திருக்கிறார்னு வரும்பொழுது, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிர புக்தியில கூட உங்களுக்கு வரலாம். நான் ஜென்ரலாக நீங்கள் மெட்ரிமோனியல் சைட்டோ இல்லை அப்பா அம்மா சொல்கிற மாதிரி சொந்தத்திலையோ இப்படிலாம் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை போன்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்திலே ஒரு வீடு அப்படின்னு வரும்பொழுது, நான் இந்த வீட்டில் வசிக்கிறேன், நான் காரில் போகணும் வரணும், நான் இந்த அளவுக்கு சம்பாத்தியம் வேணும், பணம் இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆனால் நான் ஆன்மீக சேவை புரியணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் சுக்கிரனானவர் உச்சபலத்தோடு அமர்ந்திருக்கிறார். அவருக்கு 10வது வீட்டில். அவர் தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் பாவத்திற்கு அதிபதியான சுக்கிரன் போய் 10ல் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்காருன்னும் பொழுது உங்களுக்கு அந்த சுக்கிர அம்சங்கிறது அதிகமாக இருக்கிறது. இப்போ நடக்கிறதும் குரு திசையில் சுக்கிர புக்தி. அப்போ நீங்கள் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் மீன்ஸ் என்னென்னா ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான பிளேஸில் இருக்கணும்னு நினைப்பான். இப்போ இதே கேத்து முழுக்க கேத்துவாக இருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, கிடைத்த இடத்திலே சாப்பிட்டு கொண்டு, கிடைத்த இடத்திலே படுத்துக்கொண்டு, ஏதோ எல்லாத்தையுமே விட்டுட்டு, எதுவுமே அப்பா அம்மா எந்த பந்தமுமே எனக்கு தேவையில்லை, பந்தம் இந்த சொந்தம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு துறவு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் தெரியுமா, இந்த கோவில் வாசல்லாம் படுத்திருப்பாங்க, காஷாயம் வச்சுருப்பாங்க, ஏதோ கொடுத்தா மட்டும் வாங்கிப்பாங்க, அவங்களா கேட்க மாட்டாங்க எதையும். அந்த மாதிரியான நிலையில் இவர் இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு சுகமாக வாழணும், சௌகரியெல்லாம் வேணும். ஆனால் எனக்கு தாம்பத்தியத்து அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வட்டத்துக்குள்ளே வர விரும்பலை, நான் ஆன்மீக சேவை புரியணும்னு நினைக்கிறார். தாராளமாக நீங்கள் ஆன்மீக சேவைக்குள்ளாக இறங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதையே உங்களை போன்ற மனநிலை உடைய ஒரு பெண்ணை நீங்கள் சந்திக்கும் பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்பு இப்போ வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சுக்கிரன் கொண்டு வந்து விடுவார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மனநிலையிலே பாக்கி கல்யாணம் குழந்தை குட்டி இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருவருமாக இணைந்து கூட நீங்கள் அந்த ஆன்மீக சேவையை செய்யலாம். இதன் மூலமாக உங்களுடைய பெற்றோரையும் திருப்திப்படுத்திய ஒரு விஷயங்கிறது இருக்கும். உங்களோட சேர்ந்து இணைந்து நீங்கள் பணியாற்றலாம்ங்கிற ஒரு அட்வைஸை நான் அவருக்கு கொடுக்குறேம்மா. இதே தான் நிலை. அந்த விருப்பம் வரல அப்படின்னு சொன்னால், அந்த 3ஆம் பாவம், அந்த காமஸ்தானம்னு சொல்கிறா இல்லையா, அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதனால் அதன் மேல் ஒரு பற்றற்ற நிலை போகிறதுனால நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையோ அல்லது பெண்ணாக இருக்கும்போது இன்னொரு ஆண்மகனுடைய வாழ்க்கையோ நம்ம கெடுக்க வேண்டாமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க எனக்கு கல்யாணம் வேண்டாங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகிறது. ஆனால் என்னென்னா, பர்சனலாக எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. நல்ல உணவு, அந்த சுவையான போஜனம், நல்ல உறக்கம், தூங்குறது, பிடித்த இடங்களுக்கு போகிறது, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எவ்வளோக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, இல்லை மற்றவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறீங்களோ, ஹெல்ப் பண்ணுறீங்களோ, ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி சர்வீஸ் ஏதாவது வச்சுட்டு பண்ணுறீங்களோ, தர்ம காரியங்கள், கோயில் குளங்கள், அவங்கவுங்களுடைய வயது, அவங்கவுங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்துல ராசிநாதன் ப்ளஸ் சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ராசிநாதனே அஷ்டமத்தில் தான் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இந்த வாரத்தை நீங்கள் தொடங்குவீங்க. நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பொறுப்பு இருக்கும், உங்களுக்கு சக்திக்கு மீறி மலைத்து போகிற மாதிரி, பிரமித்து போகிற மாதிரியாக பணம் சம்பந்தமான ஒன்றோ, வேலை சம்பந்தமான ஒன்றோ, முடிவு எடுக்க வேண்டியதோ, நல்ல காரியங்களோ அல்லது உடல் உபாதைகளோ ஏதோ ஒன்றோடு தான் இந்த வாரம் தொடங்குவீங்க. ஆனால் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த வாரம் முடியும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே வந்துடும். அப்போது ஒரு வேலை இந்த வாரம் தொடங்கும் போது உங்களுக்கு இருக்குன்னா, வாரம் முடியும் போது சனிக்கிழமை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காக இவ்வளோ பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய வேலை நேரம், என்ன செய்ய போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? தனுராசி அன்பர்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது, கவனமாகவும் இருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த 8ஆம் இடம் வலுக்கிறது. 6, 8, 12ஆம் இடங்கள் வலுக்கக்கூடாது. அப்படி வலுத்துது அப்படின்னு சொன்னால் நிறைய குழப்பங்கள் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும், பயம் வரும், இந்த கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை குறையும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த 8ஆம் இடம். ஆனால் அங்கே 3 கிரகங்கள், சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் எதையாவது ஆராயணும்.
எதையாவது பற்றி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், படிக்கணும். வேலை பார்க்குறவங்க உங்களுடைய துறை சார்ந்து, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் வந்து ஃபெயிலியர் எப்படி வருது, யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய துறையை, உங்களுடைய வேலையை டீப்பாக அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக எடுக்கிறீங்கன்னா இந்த வாரம் சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சார், தனுசு ராசியை தொடர்ந்து நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பிரசாந்த் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/5/2009 காலை 7:35 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறான். படிப்பை விட கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் செலுத்துகிறான். பள்ளி அளவிலான போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறான். அவனுக்கு விளையாட்டுத் துறையில் நல்ல எதிர்காலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்கார். லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறது. இப்போ இதில் முதல்ல இந்த குழந்தைக்கு வந்து எதனால் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக வருது, அது வந்து ஒர்க் ஆகுமா, இவருக்கு வந்து அது ஒரு லைஃப்பை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி விஷயந்தான் நம்ம பார்க்கணும். அதான் அப்பாவும் கேட்டிருக்கார். இந்த ரிஷப லக்னத்தில் வந்து புதன் இருக்கார். அப்போ புதன் வந்து லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. ரெண்டாவது, இந்த லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாயோட சேர்ந்துருக்கார். அப்போது அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போருமா, அதற்கான உடல் பலம் வேணும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இவரால் வந்து வைராக்கியத்தோடு செய்ய முடியும். அப்போது விளையாடுறது கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா, இதுவே இவருக்கு வந்து ப்ரொஃபஷன் ஆகிடும், இவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்துடுவார், ஸோ படிப்பு வந்து சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரவே கூடாது. விளையாட்டுன்றது இவருக்கு வந்து இவருடைய அந்த ஒரு ஹாபி தான். இவருடைய ஓய்வு நேரம், வீக்கெண்டு, ஹாலிடேஸு இதிலெல்லாம் விளையாட்டை வச்சுக்கலாம். இவர் வந்து ஓரளவுக்கு விளையாட்டு மூலமாக வந்து ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு ஜாப் வாங்குற அளவுக்கு வர முடியும். ஆனால் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இவரால் வரத்துக்கான அம்சம் கிடையாது. ஏன்னா இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லிட்டு எதனால் இப்படி சொல்கிறோன்னா, சூரியன் வேறு உச்சமாக இருக்கார், அதனாலேயும் கூட இந்த நல்ல விஷயம். ஆனால் அவர் 12ஆம் இடத்திற்கு போயிட்டார். குரு வந்து அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்தில் அப்போ தான் அந்த இடத்துல வரப்போகிறார். அப்போ அது என்ன ஆகும்னு சொன்னால், இவருக்கு வந்து இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் போயிடும். அதனால தான் விரிவாக இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தை 17 வயசு ஆகுதுன்னும் போது அந்த ஆர்வம் தான் இருக்குமே தவிர இந்த அனுபவத்தில் பெரியவங்க சொல்கிறதோ மற்றவங்களும் எடுத்துக்க முடியாது. அதனால தான் டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம். அப்போ 10ஆம் இடம் சந்தி. அப்போ சந்தின்னா என்னன்னு சொல்லணும்னா, அந்த ஒரு 2 இடம் சேரக்கூடிய ஒரு விஷயம். இதுவா அதுவான்றதை கண்டுபிடிக்க முடியாமல் சந்தியாக வந்து என்ன சொல்லணும், சந்தி காலங்கள், அந்த இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிறது. மகாபாரத்தில் கூட அக்ஞாத வாசம் அந்த 1 வருஷம் பூர்த்தி பண்ணும்போது சூரியன் மறைஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்றதுனால தான் மறுபடியும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அதுதான் சந்தி. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இவர் வந்து படிப்பு கண்டிப்பாக வேணும், பிடிக்கும், ஆர்வம், என்னுடைய பேஷன்றதுனால விளையாட்டு, அந்த விளையாட்டின் மூலமாக அதிகபட்சம் நான் ஒரு பெரிய ஜாப், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவேன், அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா நல்லது. லக்னத்தில் புதன் இந்த சந்திரனோட கேது இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெயிலியர் வரும்போது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிட்டால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை வரும். தசாபக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதன் தசை முடிஞ்சு இப்போ கேது தசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கேது தசையில் இப்போ நடக்கிறது சனியுடைய புக்தி. அந்த சனி தான் 10ஆம் அதிபதி. அவர் 4ல் சூரியன் வீடு கொடுத்த சூரியன் உச்சம், ஆனால் வக்கரமாயிட்டார். அப்போது இவர் வந்து அப்பா சொன்னபடி கேட்டுக்கணும். இவர் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கிறது நல்லது. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விளையாட்டுத் துறையில் ஒருத்தர் சாதிக்கணும், அதில் உச்ச நிலையை அடையணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? புதனுடைய வலிமைங்கிறது இருக்கணும். பிரதானமாக புதனுடைய வலிமை இருக்கணும். இது போக மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு கேம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபுட்பால் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அல்லது வந்து இப்போ கிரிக்கெட் ஆகட்டும், இதெல்லாம் பெரும்பாலான மக்கள் பார்க்குறாங்க. ஆகர்ஷணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். அந்த ஆகர்ஷணத்தை தரக்கூடியது சுக்கிரன். இந்த ஈர்ப்புங்கிறது தரக்கூடியது சுக்கிரன். ஆனால் ஒரு நிபுணத்துவம், ஒரு ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நல்லா ஒர்க் பண்ணணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இப்போ கிரிக்கெட் எடுத்துட்டா கூட அந்த டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட் போடும்போது ஷாட்டில் வந்து அந்த டைமிங், அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பால் அப்படி வரும்போது அதை கெஸ் பண்ணி அந்த டைமிங்கில் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒர்க் பண்ணணும். அந்த பாலுடைய ஸ்பீடு, இந்த ஸ்பீடு சும்மா டச் பண்ணாலே 6க்கு போகும் பால். நம்ம ஈஸியாக நிறைய பிளேயர்ஸ்னுடைய இதெல்லாம் பார்ப்போம். அப்போ அவளுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா புதனுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேயர் சொல்லணும்னா மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா புதனுடைய ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால அவர் எல்லாரையுமே
அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். ரொம்ப கோபம் இருக்காது, எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போவார், எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும். அதுக்கு சுக்கிரனுடைய பலமும் அவர்கிட்ட இருக்குது. இந்த புதன் சுக்கிரனுடைய ஈர்ப்பு, புதனுடைய ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அதை நல்லா கொண்டு போகுது. அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கணும்னா புதன் ஜாதகத்திலே வலிமையாக இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொன்னார். அதுதான் நாமளும் சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி அவன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை ஐடென்டிஃபை பண்ணாமல் அவனுக்கு அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால அது ரெண்டும் கட்டாலும் நிறுத்திடாதீங்க. அந்த குழந்தை அப்செட் ஆகிடுவோம். ஏன்னா அவனுக்கு கேத்து சந்திரன் சேர்க்கைன்னு சொல்லியிருக்காரு. கேத்து திசை வேற இப்போ நடக்கிறது. இல்லை நீ விளையாடக்கூடாது, வேண்டான்னு சொல்லி நிறுத்தினீங்கன்னா அந்த பையன் சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகாமல் இந்த கேத்து திசை அழகாக கொண்டு போயிடுங்க. கேத்து திசை முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து சுக்கிர திசைங்கிறது வரும். சுக்கிர திசையில் இந்த பையன் லக்னாதிபதியே சுக்கிரனாக இருப்பதால், அந்த சுக்கிரனும் 11 நல்ல உச்சபலத்தோடு இருப்பதால் அந்த பையனால் தன்னுடைய லைஃப் அவனாகவே தீர்மானித்து கொள்ள முடியும். சுக்கிர திசையில் ரொம்ப அந்த பையன் தனக்கான பணியை அவன் அமைத்து கொள்வான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் மூலமாகவே. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்வம்ங்கிறது அவனுக்கு கடைசி வரைக்குமே இருக்கும். 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருப்பதால் அந்த பையன் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கல்லாம் நிறைய எழுதலாம். எழுத்தின் மூலமாக கூட விமர்சனம் செய்வதன் மூலமாக டெக்னிக்கலி விமர்சனம் பண்ணுறதுனால இந்த ஷார்ட்ஸ், இந்த ஃபைன் லெக்கில் அடிச்சார், ஸ்கொயர் லெக்கில் அடிச்சாருன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் அந்த பையன் யூஸ் பண்ணி அழகாக அவனால் புகழ் பெற முடியும். அதன் மூலமாக அவருடைய உத்தியோகத்தையும் அவனால் அமைத்து கொள்ள முடியும்னு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தின் பணிகள் பொறுப்புகள் அனைத்தையும் திருப்திகரமாக செஞ்சு முடிப்பீங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க. வேலைலாம் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க வேலையாட்கள் வரல, ஏதோ மிஷினரிஸ் ஒர்க் பண்ணல, உங்களுக்கு தேவையான பவர் கரண்ட் சப்ளை இல்லை, அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணாலும் கூட ஆல்டர்னேட்டாக டக்குன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி உங்களுடைய வேலை கெடாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இந்த வாரத்தில் சமயோசிதமாக இருக்கிறது, உழைக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் சந்திரன் இருக்கார். அதனால 6, 8 அப்படிப்பட்ட இடங்கள்லாம் சந்திரன் வரும்போது அவர் 7ஆம் அதிபதி. மற்றவங்களும் கூட பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் மற்றவங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கடின உழைப்பு பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஃபேவராக இருக்கும். எந்த வகையிலன்னு சொன்னால், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை டீல் பண்ணலாம். கடன் சம்பந்தமாக கடன் வாங்கிட்டே இருக்கிறீங்க, அதிகமாகிட்டே போகுதுன்னு சொன்னால் இதன் பிறகு கடனே வாங்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வர்றது, எப்படி கடன் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸே இல்லாமல் நீங்கள் பாட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வேலை பார்க்குறீங்க, ஓடுறீங்கன்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர்றது. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் போயிட்டுருக்கிற லீகல் இஷ்யூஸ்லாம் சரி பண்ணி அதை சமரசம் பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய முடியும். 6ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது, அங்கே 4 கிரகங்கள் வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் இதை போல் விஷயங்களை பிளான் பண்ணிக்கலாம். எதெல்லாம் இப்போ இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அதை எப்படி சரி பண்ணலாம். இல்லை இப்போ இந்த வாரத்தில் இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டா சொன்னால் இந்த அடுத்து வரக்கூடிய வாரம், இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்படியாக நீங்கள் திங்க் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு எது உங்களை விட்டு போகணும், எது பிரச்சனையாக இருக்கிறது, எதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதிலிருந்து பரிபூர்ணமாக விடுபட்டு வரக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பர்கள் இந்த வாரம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, பார்க்குறதுக்கு கூட தேஜஸாக அழகாக காணப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒருத்தரையே நம்ம ஒரு டைமில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒருத்தரையே பார்க்கும்போது நமக்கு என்ன ஏதோ கஷ்டத்தில் இருக்காரான்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அப்போ இருக்கக்கூடிய வருமானங்கள், உயர்வு தாழ்வு, வேலை, பிஸ்னஸ், அதை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலையம் கூட இதை கொண்டு கொடுக்கும். இப்போது 5ஆம் பாவம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு 5ஆம் இடம் 1 வலுத்துட்டாலே போதுமானது. ஒருத்தருக்கு அவர் தன்னுடைய புத்தியை கொண்டு, தன் கையில் இருக்கக்கூடிய தொழிலை கொண்டு, சாமர்த்தியத்தை கொண்டு அவர் பழச்சிக்கலாம், முன்னுக்கு வந்துடலாம், ஜெயிச்சு காட்டலாம், எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த 5ஆம் பாவம் வலுத்து இருந்தால் ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த குடும்பத்தையே அவ்வளோ சிறப்பாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பேர் புகழை எல்லாம் கொண்டு வரது, நல்லா சம்பாதிக்கிறது, எல்லா வகையிலும் முன்னுக்கு கொண்டு வரது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தெய்வ வழிபாடு சில பேர் கை கொடுக்கும். 5ஆம் இடம் பலமாக இருந்துட்டா, நான் போய் இந்த கோயிலுக்கு நான் போயிட்டாலே எனக்கு அந்த வேலை நடந்துடும், இந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டாலே ஒரு
கோரிக்கை வச்சுட்டாலே, பிரார்த்தனை வச்சுட்டாலே எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சொல்லுவாங்க. நீயும் வா இந்த கோயிலுக்கு என் கூட ஒரு வாட்டி வந்துட்டு போ, உன் பிரச்சனைலாம் தேர்ந்துடும். அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான 5ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போகிறது. சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.